பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, மீனா வந்து இன்கம் டேக்ஸ் ரைட்டுக்கு கால் பண்ணனால சக்திவேல் வீட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் வந்து இவங்கள்ட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மில்லு கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் ரைட் போயிருக்காங்க. மீனா பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கெட்டது நினச்சவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, ஜீவா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டாரு. ஜீவா வந்து மீனாவோட அப்பா கிட்ட போயிட்டு அவங்க அப்பா கொடுத்த 10 லட்ச ரூபாயை பேங்க்கில் போடாமல் நேராக வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. ஜீவா சொன்னதுமே மீனா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இது ரொம்ப தப்பு, இவ்வளோ தூரம் நான் சொல்லியுமே கேட்காம நீங்கள் போய் எதுக்கு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக மாமா கிட்ட போய் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜீவா பார்த்தீங்கன்னா என்னாலலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து மீனா வந்து இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களா, மீனா அந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருப்பாங்களா, இல்லை ஜீவா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறனால இந்த விஷயத்த மறப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.